ஸோ ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் போத்தனூர் செட்டிப்பாளத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற B2B ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ நைட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்டில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்த இடம் தாங்க இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் பக்காவான ஆம்பியன்ஸில் சூப்பரான ஒரு குடில் செட்டப்பில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்களே இந்த ஃபுட்டேஜ்லாம் பாருங்கள், வேறு லெவல் ஃபுட்டேஜில். ஸோ இந்த ஹோட்டலில் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு செம்மையான ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஆஃபருங்கிறது நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா B2B ஹோட்டலோட விளாக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த விளாக்ஸோட நேம் என்னன்னா MS சூர்யா. MS தானே ப்ரோ? MS சூர்யா விளாக்ஸ். MS சூர்யா விளாக்ஸ். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹோட்டல்ல ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் இதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல. சோ அதை ஒட்டி நம்மளோட ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா 2 பிரியாணி வாங்கினா ஒரு சில்லி, அதாவது பிளேட்ல கொடுப்போம், அது வந்து ஃப்ரீ. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவர்மா வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இது வந்து ரோலோ அண்ட் பிளேட்டோ உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டா 3 புரோட்டா இப்போ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு வந்து ஒரு முட்டைக்கீரை வந்து ஃப்ரீயாவே தரோம். அதுக்கு நீங்க வந்து 80 ரூபீஸ் பே பண்ணா போதும். ஸோ இன்னும் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. நீங்க வந்து முடிஞ்சா சாப்பிட்டு பாருங்க. இவங்க சொன்ன இந்த ஆஃபர் கொஞ்ச நாள் மட்டும்தான். சரி நம்மளும் சரி சாப்பிட போகலான்னு சொல்லி நாங்களும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்தாச்சு. ஆர்டர் சொல்லியிருக்கு. ஆர்டர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஐட்டம் இருக்குது நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பிரியாணி வந்திருக்கு. அத்தன்டிக் சீரக சம்பா பிரியாணி. நல்லா உதிரியா நல்லா இருக்கு. ஃபுல்லா கொட்டிக்கலாம். ஓ செம்மையா இருக்கு. வா வேற லெவலா இருக்குண்ணே. என்ன சிக்கன் கிட்டீங்களா? எக் இருக்கா? எக் இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே சீரக சம்பா பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஆஃப் கிரில் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இப்போ நம்ம பிரியாணி வாங்கியிருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுனால அந்த ஆஃபர் நம்ம ட்ரை பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த கிரேவி வாங்கினா நான் வந்துருக்கேன். நம்ம சொல்லியிருந்த பெப்பர் சிக்கன் வந்துருச்சு. இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பீசஸ் எல்லாம் பாருங்க, செம்மையா மீட்லாம் செம்மையா வெந்திருக்குது. நல்லா குக் பண்ணிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இந்த சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு. அப்புறம் லைட்டா காரமா இருக்கு. பாத்தீங்கன்னா செம்மையாவே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பெப்பர் சிக்கனோட சேர்ந்து காம்போவா இந்த நானும் வந்திருக்கு. இந்த நானும் இந்த பெப்பர் சிக்கனும் 2 சேர்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராகவும் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்புறம் தான் சொல்றேன். சிக்கன் பெப்பர் சிக்கன் தான். அந்த பெப்பரை நாங்கள் தூக்கலாக போட்டு இந்த நானோட சேர்த்து ஆடுறத வேற லெவலாக இருக்கு. இப்படி டாப் கிளாஸாக இருக்கு. நல்லாவே பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கா? எப்படின்னா இருக்கு சொல்லுங்கண்ணே. டேஸ்ட் எப்படி இருக்கு?
இன்னைக்கு நம்ம கூட யார் வந்திருக்க பாத்தீங்கன்னா சேட்டா தான் வந்திருக்காரு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நைட் எல்லாம் ஒரே பசி பசன்னு அடம் முடிச்சாரு. சரி புள்ளைய எழுப்பாட்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? ரியாக்ஷனை பாருங்க, வேற லெவலில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. கடைசியாக ஒரே ஒரு சோடா மட்டும் குடிச்சிட்டு நம்ம அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம். சொல்லியிருக்கேன் நான் வரல. ஓடி சோடா நான் தான் உடைக்கான்னு பார்த்தேன், ஆனால் அந்த அண்ணன் உடச்சு கொடுத்துட்டாரு. என்ன பண்றது? சரி குடிப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது குடிக்குமா சுருக்குன்னு இருக்கு, நல்லா இருக்கு. பன்னீர் சோடா சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சா நல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மோர் தென் நிறைய ஃபுட் பிளாக்ஸுக்கு அப்புறம் டிராவல் பிளாக்ஸுக்கு நம்ம பிளேச்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.